ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான கலிங்கா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமம், அந்த கிராமத்தை சுற்றி அடுத்தடுத்து மர்மமான முறையில், அதுவும் கொடூரமான முறையில் கொலைகள் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ஊர் மக்கள் எல்லோருமே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, இதுக்கு பின்னாடி ஒரு டீமன் இருக்கு. அந்த டீமன் காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த பேய் எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்றது தாங்க மொத்த படமே. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தங்க புதையல இந்த டீமன் பாதுகாக்கிறதாவும் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. சரி, டீடைல்டா என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1992 ஒரு ராஜ்யத்தை சார்ந்த ராஜா தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு கூட ஒரு குதிரையை கூப்பிட்டுட்டு தன்னந்தனியா காட்டுக்குள்ள போறாருங்க. பல மர்மங்கள் நிறைஞ்ச ஆபத்தான இந்த காட்டுக்குள்ள தன்னந்தனியா இந்த ராஜா எதற்காக போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள எழுது. அதுக்கான பதில இப்ப நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விவசாயி ஒருத்தர் வயல்ல தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட்ல அவரோட வீட்டுக்கு போறாருங்க. அவருக்கு காது கேட்காத மனைவி இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த வீட்டுல வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனே மனைவி கேட்கிறாங்க, ஏன் இவ்வளவு லேட் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, வயல்ல கொஞ்சம் வேலை இருந்தது, மழை வேற வர மாதிரி இருந்தது, அதனால தான் லேட் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு அப்படின்னு சொல்ல விவசாயியோடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுறாங்க. அவங்களுக்கு காது கேட்காதனால இவர் கத்தி கத்தி தான் பேசுவார், அப்படி இல்லைன்னா சைன் லாங்குவேஜில் பேசுவாருங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயியோடைய மனைவி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. பசி மயக்கத்தில் இந்த விவசாயியும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணுறாரு, நம்ம மனைவிக்கு தான் காது கேட்காதே, வெளியில் யாரும் கூப்பிட்ட மாதிரி நமக்கு கேட்கல, எப்படி நம்ம மனைவிக்கு மட்டும் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்குறாரு. இவருடைய மனைவியை காணுங்க. கையில் ஒரு விளக்கை எடுத்துட்டு அவருடைய மனைவியை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ரொம்ப தூரம் தேடுறாரு. இவருடைய மனைவி எங்கே போனாங்க என்னானாங்கன்னு தெரியல. உடனே மனைவியோட பேரை சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா இவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. இவருடைய மனைவி அவங்களுடைய கையை அவங்களே பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து மிரண்டு போன இந்த விவசாயி தலதறிக்க ஓடி வராருங்க. அங்கே கட் பண்ணா இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் சைக்கிளில் இந்த காட்டு வழியில் வந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ இவரை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுற மாதிரி இருக்குது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. பட்டுன்னு தன் நிலையை மறந்து அங்கே இருக்கக்கூடிய மரத்தில் போய் மண்டை இடிச்சு அவரே இறந்து போயிடுறாருங்க. அந்த காலகட்டத்திலலாம் மரத்தடியில் தானே இந்த சலூன் கடை நடக்கும். அந்த வகையில் ஒருத்தர் ஷேவிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாருங்க. மரத்தடியில் உட்கார்றாரு. ஷேவிங் பண்ணுறவரும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்திலேயே குழந்தைங்கலாம் ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவரும் பேச்சு கொடுத்துட்டே ஷேவிங் பிளேடை தேடுறாரு. பார்த்தா பிளேடை காணோம். என்னப்பா தேடுற அப்படின்னு கஸ்டமர் கேட்க, இல்லைங்க இங்கே தான் பிளேடை வச்சிருந்தேன், பிளேடை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு கையில் பிளேடோட நின்றுட்டு இருக்கிறா. ஏமா அந்த பிளேடை கொடுமா, ஷேவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு பட்டுன்னு அந்த பிளேடால அவளுடைய காதை அவளே கிழிச்சு அந்த காதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து எல்லோருமே மிரண்டு பயந்து போயிடுறாங்க. ஒன்று இல்லை, 2 இல்லை, இந்த கிராமத்தில் அடுத்தடுத்து இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குதுங்க. இதை பார்த்து மிரண்டு போன இந்த கிராமத்தினர்கள் நேராக ராஜா கிட்ட வந்து முறையிடுறாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் அசம்பாவிதம் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த கிராமத்தை சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்ல இந்த ராஜா மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாரு. மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக இந்த கிராமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத கண்டுபிடிச்சி உடனடியாக செயல்படுத்துகிறேன் அப்படின்ட்டு நேராக தன்னோட பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. பாட்டி படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க, சாவர காலத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு கிராமத்துல இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துகிட்டு இருக்குது, இதிலிருந்து கிராமத்தையும் கிராம மக்களையும் காப்பாற்றுறதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்படிங்கும்போது பாட்டி ஒரு கதையை சொல்கிறாங்க. அது என்ன கதை அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட சொல்லலைங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டில் சில காட்சிகளை மட்டும் காமிச்சிடுறாங்க. ஸோ ராஜாக்கு அது என்ன கதை அப்படின்றது கன்வே ஆயிடுது. அதுக்கான சொல்யூஷனையும் பாட்டி சொல்லிடுறாங்க. இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதம், அதற்கான காரணம், அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதற்கான வழி எல்லாமே இந்த பாட்டிக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. பாட்டி சொன்ன சொல்யூஷனை ஏற்றுக்கிட்டு இந்த ராஜா காட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு புறப்பட தயாராகிறாருங்க. பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இந்த ராஜ்யத்தை சார்ந்த ஒருத்தர் உயிர் பலி கொடுக்கணும், அப்பதான் இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்ட்டு தன்னோட கிராமத்துக்காகவும் கிராம மக்களுக்காகவும் தன்னோட உயிரையே கொடுக்கலாம் அப்படின்னு இந்த ராஜா முடிவெடுக்கிறாரு. தன்னந்தனியே காட்டுக்குள்ள கிளம்புறாருங்க. இத்தனைக்கும் இந்த ராஜாக்கு ஒரு குடும்பமும் இருக்குது. குடும்ப வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு இவர் தன்னந்தனியா மக்களுக்காக உயிரை விடலாம் அப்படின்னு காட்டுக்குள்ள கிளம்புறாருங்க. காட்டுக்குள்ள போன இந்த ராஜாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அதுக்கப்புறம் நமக்கு தெரியவே இல்லைங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷனுங்க. இந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி, அந்த காட்டுப்பகுதியில் பெரிய கட்டையை போட்டு பார்டர் பிரிக்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் ஏகப்பட்ட மந்திரிச்ச குங்குமம் சந்தனமெல்லாம் தடவி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் எல்லையா. அந்த எல்லைக்கு அந்த பக்கம் டேஞ்சர் ஜோன், எல்லைக்கு இந்த பக்கம் சேஃப் அப்படின்ற மாதிரி எல்லோரும் பிலீவ் பண்ணுறாங்க. இந்த ஊரில் ஒரு வழக்கம் இருக்குங்க. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா புதைக்கிறதோ எரிக்கிறதோ கிடையாதுங்க. அந்த எல்லையை தாண்டி கொண்டு போய் வச்சுட்டு பூஜையை பண்ணிட்டு வந்துருவாங்க. அந்த வகையில் இந்த கிராமத்தை சார்ந்த ஒருத்தர் இறந்து போறாருங்க. டெட் பாடியை கொண்டு போய் அந்த எல்லையை கிராஸ் பண்ணி 2 நிமிஷம் தான் டைம் பூஜை பண்ணிட்டு
பண்ணிட்டு திரும்பி பார்க்காம கிளம்பிடணும் அப்படின்னு சாமியார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சொன்னபடியே 2 நிமிஷத்தில் பூஜையை முடிச்சுட்டு அந்த டெட் பாடி அப்படியே வச்சுட்டு இவங்க எல்லையை கிராஸ் பண்ணி வந்துடுறாங்க. அப்போ என்னமோன்னு வந்து அந்த டெட் பாடியை காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க. இந்த ஊரில் ஒரு இடத்துல சாராயங்காய்ச்சி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஃப்ரெண்டு தாங்க. குடிக்க வந்த ஒரு 2 பேர் குடிச்சிட்டு காசை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்றாங்க. அதை மீறி காசு கேட்டா ஹீரோடைய ஃப்ரெண்டை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ அவனுங்களை போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாரு. அதுக்கப்புறம் காசை கொடுத்துட்டு கிளம்புறானுங்க. ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்காங்க போல கைஸ். ஹீரோவுடைய பேரு லிங்கா. இப்போ இந்த கிராமத்தோடைய பெரிய மனுஷனை காட்டுறாங்க. இந்த பெரிய மனுஷனுக்கு பலி அப்படின்ற ஒரு தம்பி இருக்கான். இவங்க 2 பேரும் பேருக்கு தாங்க பெரிய மனுஷன். ஆனால் ஊருக்குள்ள எல்லா செல்ற வேலையும் பண்ணுறது. அதாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமா உங்களுடைய நிலத்தை அடமானமாக வைங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிடுறது. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அந்த நிலத்தை ரிட்டர்ன் பண்ணுறது கிடையாதுங்க. அதே சமயம் தனியாக இருக்கக்கூடிய பெண்கள் கிட்ட அத்துமீறலை ஈடுபடுறது அப்படின்னு சொல்லி இந்த கிராமத்தில் எல்லா அநியாயத்தையும் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊர்லேயே பெரிய மனுஷன்னா இவங்க தான் கைஸ். இப்போ கிராம மக்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தண்டூரா அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கிராமத்தோட கோயிலில் வந்து பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணா இந்த ஊர் பெரிய மனுஷனுடைய வீட்டை காட்டுறாங்க. இந்த பெரிய மனுஷனை பார்க்கறதுக்காக ஒரு நபர் வந்திருக்கிறாருங்க. இந்த கிராமத்தை சார்ந்தவர் தான். அவர் வந்து அவருடைய நிலத்தை அடமானம் வச்சு கடன் வாங்கி இருந்திருக்கிறாரு. அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சுட்டாருங்க. ஸோ கடன் கட்டி முடிச்சாச்சு, எனக்கு அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் இந்த பெரிய மனுஷனுக்கு இந்த டாக்குமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுல விருப்பமே இல்லை. சரி உட்காரு சாப்பிட்டுட்டு போவியாமா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சிடறாருங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த டாக்குமெண்ட்டை உனக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ட்டு. அப்படி சொல்லாதீங்க, என்னோட குடும்பத்தோட ஃபியூச்சரே அந்த நிலத்தை நம்பி தான் இருக்குது, அதை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கும்போது உன்னோட கடவுளே நான் தான், காலம் முழுக்க நான் சொல்றது கேட்டு தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த விவசாயி பயங்கரமா கெஞ்சுறாரு. அப்ப பலி பாத்தீங்கன்னா கத்தி எடுத்து இந்த விவசாயியை ஒரே போடா போட்டுறான். ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிடுறாருங்க. இந்த மாதிரி தான் கைஸ் இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே இவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமா எங்க கிட்ட கடன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றது. டாக்குமெண்ட்டை கொண்டாந்து வச்சு இவங்க கடன் வாங்கினாங்கன்னு வைங்களேன், அந்த கடனை ரிட்டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு வட்டியை போட்டு விடுறது. அதை தாண்டியும் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வட்டியும் அசலுமா அடைச்சிட்டாலும் அந்த டாக்குமெண்ட்டை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறது. அதை மீறியும் அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கதையை முடிச்சிடுறதுங்க. இப்போ இந்த ஊர் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஊர் பெரிய மனுஷன் அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாருங்க. இந்த ஊரில் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த பொண்ணோடைய பேரு பத்து. அவங்களும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க, சைட் அடிச்சுக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோயின் கிட்ட காதலை சொல்லவே இல்லைங்க. ஸோ இவங்களுடைய லவ் ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த இந்த பெரிய மனுஷனுடைய தம்பி பலி இருக்கான் இல்லையா, அவனும் ஒரு மாதிரி ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் ஹீரோயின் சுத்தமாக கண்டுக்கல. இந்த பெரிய மனுஷன் கோயில் பூசாரி கிட்ட எந்த குறையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக நடந்ததா அப்படின்னு கேட்க, எல்லாம் நல்லபடியாக நடந்ததுங்கய்யா அப்படின்னு சொல்ல, அப்போ பூஜை முடிஞ்ச உடனே இந்த உண்டியலை என் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி இந்த பெரிய மனுஷன் சொல்றாருங்க. கோயில் உண்டியலை கூட விட்டு வைக்காத அளவுக்கு காசுன்னு அலையக்கூடிய ஆள் தான் கைஸ் இந்த பெரிய மனுஷன். தன்னோட மனைவியை அப்பா வீட்டில் விட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு நபர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாருங்க. கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது மாமனார் சொல்றாரு, இன்னைக்கு ராத்திரி நீங்க போகக்கூடாது, இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல ஒரு விசித்திர பூஜை ஒன்று பண்ண போறாங்க, ஸோ அதனால வீட்டை விட்டு யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு அந்த நபரும் வீட்டுக்குள்ள போயிடுறாருங்க. ஸோ இன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தோடைய பாதுகாப்புக்காக ஊர் எல்லையில வந்து ஒரு பூஜை ஒன்று நடந்துட்டு இருக்குதுங்க. அது ஒரு அமானுஷமான பூஜை. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த அம்மானுஷன் நிறைஞ்ச காட்டுக்குள்ள இருந்து ஹீரோ ஒரு பொட்டியை தூக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கிறாருங்க. அது என்ன பொட்டி, ஹீரோக்கு எப்படி அந்த பொட்டி கிடைச்சது அப்படின்ற டீட்டெயில் இப்போதைக்கு தெரியல. ஹீரோ பொட்டியை எடுத்துட்டு வரதை அந்த காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா இறந்து போன பொணத்துக்குள்ள இறுதி சடங்கெல்லாம் பண்ணுவாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை வந்துருச்சு. ஆனால் இன்னுமே நம்ம ஹீரோயின் கிட்ட காதலை சொல்லவே கிடையாதுங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டு பைக்ல போயிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்றாரு, எப்போதாண்டா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட நீ காதலை சொல்லலான்னு இருக்கிற, நீ காதலை சொல்லல அப்படின்னா அவளுக்கு சீக்கிரம் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க அப்படிங்கும்போது என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அவள் என்னோடது தான், எனக்கு மட்டும்தான், அப்படியெல்லாம் யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின்கிட்ட உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பெருசாக எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோனுக்கும் ஹீரோ மேலே விருப்பம் இருக்குது, வெக்கப்பட்டுட்டு தான் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே கட் பண்ணா ஒரு கர்ப்பிணி பெண்ணும் அவங்களுடைய பொன் குழந்தையும் பார்த்தீங்கன்னா காட்டு வழியில் இந்த கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கையில் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே வழி மாறி போயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் அந்த கர்ப்பிணி பெண் வந்து அப்படி போகாத, ஸ்ட்ரெயிட்டா போன்னு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணு விளையாடிட்டே எங்கேயோ போயிருதுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு எங்கே போச்சு என்னாச்சுனே தெரியலங்க. அந்த கர்ப்பிணி பெண் பயங்கரமாக பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க. தான் பொண்ணோட பேரை சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு எங்கே போனானே தெரியல. அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வயசானவர், இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இல்லைங்க என்னோட பொண்ணை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கும்போது நான் பார்க்கல,
சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, இந்த இடம் சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்ல, சரிங்க ஐயா அப்படின்னு கேட்டுட்டு அந்த எல்லை கோடு இருக்குது இல்லையா, அந்த எல்லை கோட்டை கிராஸ் பண்ணி அந்த கர்ப்பிணி பெண் தன்னோட மகளை தேடிட்டு உள்ள போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வயசான தாத்தா முன்னாடி அந்த சின்ன பொண்ணு போய் நிக்கிறா. நீ இங்க இருக்க, உன்னோட அம்மா ஒன்னும் அங்க எங்கேயோ தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த எல்லை கோட்டை கிராஸ் பண்ண கர்ப்பிணி பெண்ணை என்னமோ ஒன்று வந்து அடிச்சு அப்படியே இழுத்துட்டு போயிருதுங்க. அங்கே கட் பண்ணா இந்த பெரிய மனுஷனுடைய தம்பி பலி ஒரு மாதிரி அப்செட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அதற்கான காரணம் என்னன்னா, இவன் அடியாட்கள் கூட அப்படியே ஜீப்பில் போயிட்டு இருக்கும்போதே அந்த வழியாக ஒரு தாத்தாவும் பேத்தியும் வந்துகிட்டு இருந்திருக்காங்க. அந்த தாத்தா கிட்ட அந்த பேத்தியை என்கிட்ட விட்டுரு, அவள் வீட்டு வேலையெல்லாம் செய்யட்டும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட அத்துமீறலை ஈடுபடுறதுக்காக வழக்கட்டாயமாக அந்த பொண்ணு ஜீப்பில் ஏற்ற பார்க்குறானுங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் கோயிலில் இருந்த வேலை தூக்கிட்டு வந்து ஒழுக்கமாக அந்த பொண்ணை இறக்கி விடலைன்னா குத்தி சாவடிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி இருந்திருக்கிறாங்க. இந்த பலி அந்த பொண்ணை அங்கேயே இறக்கி விட்டு வந்துட்டான். இந்த இன்ஸ்டன்ட்டு எனக்கு அவமானத்தை ஏற்படுத்திடுச்சு, அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மேலே கொலவெறியில் இருக்கிறான். இந்த பெரிய மனுஷனும் ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போது நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளெல்லாம் மாடெல்லாம் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்குது. என்ன ஆச்சுன்னு போய் பாரு அப்படின்னு ஹீரோயினோடைய அம்மா சொல்கிறாங்க. என்ன எதுன்னு பார்க்கறதுக்காக வெளியே வந்த நம்ம ஹீரோயினை இந்த பலியோட ஆட்கள் வந்து பிடிச்சி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய மானத்தையும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ இந்த பலியும் பலியோட ஆட்களையும் போட்டு பொலவலன்னு பொழந்துடுறாரு. அப்போ இந்த பலிக்கு இன்னும் கோவம் வந்துடுது. இவளுடைய மானத்தையும் அவனோட உயிரையும் இப்பவே இந்த நிமிஷமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ எல்லோரையுமே அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திடுறாருங்க. இதன் மூலமா நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேல காதல் அப்படின்றது அதிகமாகுது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காதலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஜாலியா ஹாப்பியா லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊருக்குள்ள ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி சாமியார் இந்த ஊர் உறங்கின நேரத்தில் அந்த லேடியை கூட்டிகிட்டு வந்துட்டு பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை பண்ணி இந்த பொண்ணுக்கு எதிராக யாரோ ஒருத்தங்க சதி பண்ணியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற பேயெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இந்த ரிச்சுவல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ரெண்டு பேரும் ஹீரோட ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ஜாலியாக லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த பலி அவளுக்கு ஒன்றுன்னா அவன் என்ன அப்படி வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் லவ் பண்ணுற பொண்ணு அவன் வராமல் வேற யார் வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு கேட்க, அவளோட சேர்த்து அவனையும் போட்டு தள்ளுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு இந்த பலி ஹீரோட ஃப்ரெண்டை மிரட்டி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறான். அங்க கட் பண்ணா அந்த காட்டுக்குள்ள அந்த எல்லைக்கு உள்ள பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சடலங்கள் துண்டு துண்டா கிடக்குதுங்க. அங்க ஏதோ ஒரு அமானுஷம் அந்த உடல்களை எல்லாம் சாப்பிடுது அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டையும் கேர்டேக்கரையும் கூட்டிகிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறாங்க. இந்த மாதிரி நானும் உங்கள் பொண்ணும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஸோ பெரியவங்களா பார்த்து நீங்களே எங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனோட அப்பா வந்து ஒன்றுமே இல்லாத வெறும்பையன், நீ உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் ஒன்றும் வெறும்பையன் கிடையாது, இவன் சாராய பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிஸ்னஸா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படிங்கும்போது என்கிட்டயும் நிலம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஓ அந்த நிலத்தை சொல்கிறியா, அதுதான் நீ வந்து அந்த பெரிய மனுஷங்கிட்ட அடமானம் வச்சிருக்கிறியே, அவங்ககிட்ட ஒன்ஸ் அடமானம் வச்சா அது ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸே கிடையாது, போனது தான் அப்படிங்கும்போது இப்போ ஹீரோ கேட்குறாரு, சப்போஸ் அந்த நிலம் மட்டும் என் கைக்கு வந்ததுன்னா உங்கள் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க, ஃபஸ்ட்டு நிலத்தை மீட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோனுடைய அப்பா சொல்கிறாரு. இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படிங்கும்போது, சரிடா நீ அந்த நிலத்தை மீட்டுட்டு வந்துட்ட அப்படின்னா நான் வந்து என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரின்னு கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. ராத்திரி ஹீரோ மீட் பண்ணி, நீ நிலத்தை மீட்டுறையோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிடணும், எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணி இந்த பெரிய மனுஷன்ட்ட வந்து, இதுதான் ஃபைனல் பேமெண்ட்டு, இந்த பேமெண்ட்டை வச்சுக்கோங்க, என்னோடைய நிலத்தை என்கிட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பெரிய மனுஷன் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாரோ அதை தான் ஹீரோ கிட்டையும் பண்ணுறாருங்க. எனக்கு அந்த நிலத்தை கொடுக்கறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது ஹீரோ சண்டைக்கு வராருங்க. ஆக்சுவலாக ஹீரோவை பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இந்த பலிக்கு கூட இருக்கு இல்லையா, அதனால ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணும்னு நினைக்க சண்டையெல்லாம் போட்டு ஹீரோ ஜெயிக்க முடியாது. அதனால இவங்க ஒரு தந்திரத்தை பயன்படுத்துறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் 2 ஏக்கரா நிலத்தை, அதாவது உன்னோட 2 ஏக்கரா நிலத்தை தர முடியாது, அதுக்கு பதிலாக அதிகமாக இன்னும் 2 ஏக்கரா சேர்த்து மொத்தம் 4 ஏக்கரா நிலத்தை வேற ஒரு இடத்துல தரேன், உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே யோசிக்காம அதிகமாக வருது தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. உடனே இந்த பெரிய மனுஷனும் சைனை போட்டு கொடுத்துட்றாரு. இந்த பலி டென்ஷன் ஆகுறான். 2 ஏக்கரா நிலத்தை பிடுங்கி வச்சுட்டு அனுப்புறதுட்டு போட்டு எக்ஸ்ட்ரா 2 ஏக்கரா போட்டு 4 ஏக்கரா தரீங்களே அப்படின்ட்டு, நான் கொடுத்த நிலம் சாபம் பெற்ற நிலம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலாக அந்த காட்டுக்குள்ள அந்த எல்லை கோட்டுக்கு உட்பட்ட அந்த 4 ஏக்கரா நிலம் தான் கைஸ் இந்த ஹீரோ பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்குள்ள யூரின் போறதுக்காக போறாருங்க. தெரியாதனமா அந்த எல்லை கோட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. உள்ள நுழைஞ்சவரை எங்கிருந்தோ வந்த அந்த அமானுஷம் அப்படியே புடிச்சு இழுத்துட்டு போயிருதுங்க. கொடூரமான முறையில் அவரோட உடம்பெல்லாம் பிச்சு பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ உண்மையிலேயே அங்கே என்னவோ இருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ கைக்கு 4 ஏக்கரா வந்ததுனால என்கிட்ட 4 ஏக்கரா இருக்குது அப்படின்னு ஹீரோனுடைய அப்பா கிட்ட காமிச்சு ஹீரோனை கல்யாணமும் பண்ணிடுறாரு. ஹீரோயின் 2 பேருமே சந்தோஷமா வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற
சொல்றாரு, நாளைக்கு வந்து நம்ம 2 பேரும் அந்த காட்டை போய் பார்த்துட்டு வந்துடலாம்டா அப்படின்ட்டு. நான் வரேன் எப்போ சொன்னேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாரு. நீ வரலன்னா விடு, நான் மட்டும் தனியாக போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, சரி நானும் வரேன் அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு. இப்போ ஹீரோயின் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது கோயிலுக்கு வெளியில அந்த பேய் ஓட்டக்கூடிய லேடி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட ஆபத்து, உன்னோட புருஷனுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ராத்திரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அங்கெல்லாம் போக வேண்டாம், அந்த காடு சாபம் பெற்ற காடுலாம் ஊர்க்காரங்க பேசுறாங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் மட்டும் போல, என் கூட என் ஃப்ரெண்டும் தான் வரான், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் போய் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. அந்த எல்லை கோடு இருக்கு இல்லையா, அதை கிராஸ் பண்ணி உள்ளேயும் நுழைஞ்சிடுறாங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டுக்குள்ளே முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு, என்னன்னே தெரியல, புரியாத ஒரு பயமாக இருக்குது, மனசெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் பார்த்தா ஃபுல்லாக எலும்பு கூட இருக்குது. என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இந்த காட்டுக்குள்ளே வந்தவங்களோட நிலமை போல அப்படிங்கும்போது, அப்போ நம்ம நிலமை அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கவலை கிடந்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உன்னைய நம்பி வந்தேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பயப்படுறாரு. இவங்களோட நிலத்தை ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா அருவி இருக்குது. அந்த அருவி கிட்ட தீய பற்ற வச்சுட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உன்னோட இடம் காட்டுக்குள்ளே இருக்குது, ஃபுட்டு இல்லை, தண்ணி இல்லை, இங்கே என்ன பண்ண போகிற, என்ன பண்ணலான்னு இருக்கிற அப்படிங்கும்போது, அதை பற்றி தான்டா யோசனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி அங்கேயே படுத்து 2 பேரும் தூங்கிடுறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டீமன் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வரும். பட்டுன்னு ஹீரோ திரும்புவார். அதுக்கப்புறம் அது காணாமல் போயிடும். அடுத்த நாள் ஹீரோவை துரத்திட்டு போய் ஹீரோவை அடிச்சிருங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாம் ஹீரோனுடைய கனவு. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அருவிக்கிட்ட கண்முடிச்சு பார்ப்பாரு. பக்கத்தில் ஹீரோ இருக்க மாட்டாரு. காடு முழுக்க ஹீரோவை லிங்கா லிங்கான்னு சொல்லி சத்தம் போட்டு தேடிக்கிட்டு இருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாருங்க. நம்ம ஹீரோடைய மனைவியும் ஓடி போய் ஹக் பண்ணிப்பாங்க. நல்ல வேலை வந்துட்டீங்க, ரொம்ப பயமா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஹீரோ மறைஞ்சிருவாரு. இதெல்லாம் நம்ம ஹீரோனுடைய கற்பனை. ஹீரோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள தான் இருப்பாரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த பலி அவங்க அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி அவன் ஊருக்குள்ள இருந்திருந்தா கூட நான் அவனை போட்டு தள்ளியிருப்பேன், நீங்க தான் அந்த நிலத்தை அவன் பேர்ல எழுதி வச்சு காட்டுக்குள்ள அமுச்சு வச்சிங்க, 2 நாள் ஆச்சு, அவனை பத்தி எந்த தகவலும் இல்லை, எனக்கு அவன் செத்துட்டான்ற தகவல் வேணும், அப்படி இல்லைன்னா நானே போய் அவனை கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இந்த பலி சொல்ல, கொஞ்சம் பொறுமையாடுறா, கண்டிப்பா அவன் செத்துருவான், அங்க போன எவனுமே உயிரோட வந்ததில்ல, அதனால தான் பிளான் பண்ணி அந்த நிலத்தை அவனுக்கு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஊர் பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வீட்டில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட இந்த பலி என்ன பண்ணுறான்னா, நேராக ஹீரோனோட வீட்டில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட வம்பெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி கல்யாணம் ஆன உடனே அவன் வந்து காட்டுக்குள்ளே போயிட்டான், நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அத்துமீறலில் ஈடுபடுறான். ஆனால் அப்போவும் நம்ம ஹீரோயின் அடித்து விரட்டி விட்டுறாங்க. ஸோ இந்த பலி என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஹீரோ காட்டுக்குள்ளே போய் சாவலானா நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ காட்டுக்குள்ளே போனால் நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோ ஃப்ரெண்டை பற்றின எந்த ஒரு தகவலுமே இது வரைக்கும் வரவே இல்லைங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டு கிட்ட, இங்கே வா, நான் உனக்கு ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு தாத்தா தாங்க இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. காட்டு வழியில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருங்க. வரும்போதே அந்த தாத்தா ஹீரோ கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்கிறாரு. முன்னொரு காலத்தில் கலிங்கா ராஜ்யமும் ருத்ரகிரி ராஜ்யமும் இருந்திருக்குது. ஸோ இந்த 2 ராஜ்யத்திற்கு இடையில போர் ஏற்பட்டு 2 ராஜ்யமும் பெரிய இழப்பை சந்திச்சிருக்குது. ருத்ரகிரி வம்சாவளியில் வந்த பையன் தான் நீயும். இந்த பெட்டிக்குள்ள உன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே இருக்குது, உன்னோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனாலும் இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உனக்கு உதவி செய்யும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கலிங்கா ராஜ்யத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாமே இந்த காட்டுக்குள்ள எங்கேயோ புதஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் தாத்தா சொல்றாருங்க. இப்படி சொல்லிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு அமானுஷம் வந்து இந்த தாத்தாவை தூக்கிட்டு போயிருது. நம்ம ஹீரோ மட்டும் பொழைக்கிறாருங்க. அந்த பொட்டியும் காட்டுக்குள்ளே காணாமல் போயிடுச்சுங்க. ஹீரோ அப்பப்போ வந்து காட்டுக்குள்ளே இந்த பொட்டியை தேட ஆரம்பிச்சிருந்துருக்காரு. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு நாள் இவருக்கு அந்த பொட்டி கிடைக்குது. அந்த பொட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு டைரி இருக்கும். அந்த டைரி யார் எழுதுனது அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ராஜா மக்களை காப்பாற்றுறதுக்காக தன்னோட உயிரை வந்து நான் கொடுக்குறேன்னு காட்டுக்குள்ளே தன்னந்தனியாக வந்தார், அவர் எழுதின டைரி தான் கைஸ். அவர் டீட்டெயில்டாக என்ன ஏதுன்னு எழுதி வச்சிருப்பாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18ஆம் நூற்றாண்டில் ருத்ரகிரி அப்படின்ற ராஜ்யத்தை மஞ்சிராஜு அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு கலிங்கா அப்படின்ற ராஜ்யத்தின் மேலே கண்ணுங்க. கலிங்கா அப்படின்ற ராஜ்யத்தை ரணசிம்மா அப்படின்ற ஒருத்தர் தான் ஆண்டுகிட்டு இருந்திருக்கிறாரு. அவரை எதிர்த்து போர் தொடுத்து அந்த போர்ல ருத்ரகிரி ராஜ்யத்தை சார்ந்த மஞ்சிராஜு தோத்து போயிடுறாருங்க. இது வரைக்கும் எந்த போர்லையுமே தோக்காத மஞ்சிராஜு கலிங்கா ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய ரணசிம்மா அப்படின்ற இந்த ராஜா கிட்ட தோத்துட்டமே அப்படின்னு மன உளைச்சலுக்குள்ளாகிறாருங்க. அந்த மன உளைச்சலையே இறந்து போயிடுறாரு. அடுத்த தலைமுறையான அவருடைய பையன் பொறுப்புக்கு வராரு. தன்னுடைய அப்பாவோட ஆசை இந்த கலிங்கா ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படின்ட்டு, அது நடக்காம அவர் இறந்து போயிட்டாரு. அவர் விட்டதை நான் பிடிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் பண்ணி போருக்கெல்லாம் போறாரு. ஆனால் இவருனால இந்த கலிங்கா ராஜ்யத்தை எதிர்த்து நிற்க முடியலங்க. அதனால இவர் வந்து வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சு
ஈவில் பவரை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாருங்க. ஈவில் பவரை எழுப்புறதுக்கான பூஜையை பண்ணி அசுர தக்ஷி அப்படின்ற ஒரு ஈவில் பவரை உலகத்துக்கு கொண்டு வராங்க. அந்த ஈவில் பவரை பயன்படுத்தி கலிங்கா அப்படின்ற ராஜ்யத்தை சின்ன பின்னமாக்கி அங்க இருக்கக்கூடிய தங்கம், வைரம், வைடூரியங்கள் எல்லாத்தையுமே கைப்பற்றாங்க. கலிங்கா ராஜ்யத்தோடைய ராஜா ரணசிம்மா அவருடைய மகன்களை தப்பிக்க வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா அந்த கலிங்கா ராஜ்யத்தை இவங்க கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த போர்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு கொஞ்ச நாள் கூட ஆகல, இந்த ஈவில் பவர் எழுப்புனாங்க இல்லையா, அந்த ஈவில் பவர் இவங்க ராஜ்யத்துக்குள்ளேயே கொடுமைகளை பண்ண ஆரம்பிக்குது, மக்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது, மனுஷங்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிட ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. இவங்க தான் அந்த ஈவில் பவரை எழுப்புனாங்க. அந்த ஈவில் பவரை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற ராஜாவோடைய மனைவி ஒரு சாமியாரை மீட் பண்ணி சொல்யூஷன் கேட்குறாங்க. அந்த சாமியார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கலிங்கா ராஜ்யத்திலேருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம், நகை, அப்புறம் கடவுளுடைய சிலை எல்லாமே காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குகையில் இருக்குது. ஸோ அந்த குகையில் இருக்கக்கூடிய கடவுள் சிலையை கொண்டாந்து உங்கள் ராஜ்யத்தில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ தான் இந்த ஈவில் பவர் மக்களை தொந்தரவு பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராஜ்யத்தை சார்ந்த, அதாவது உங்கள் வம்சாவளியில் வந்தால் ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை விட்டால் வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஒரு உயிருக்காக யோசனை பண்ணீங்கன்னா உங்கள் ராஜ்யத்தில் இருக்கிற மொத்த உயிரும் போயிடும். ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஒருத்தன் வந்து அந்த பேய் அட்டாக் பண்ணால் மட்டும்தான் அவன் சாவான் அப்படின்ற மாதிரியும் அதில் குறிப்பு இருக்குதுங்க. ஸோ இந்த கதையெல்லாம் படித்து முடித்த நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, காட்டுக்குள்ளே எங்கேயோ புதையல் இருக்குது, அது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே புதையலை தேட ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அந்த குகையும் கண்டுபிடிச்சிருந்திருக்கிறாரு. இந்த கதையை ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி முடிக்கும்போது ஹீரோடைய ஃப்ரெண்டு, அட பாவி, நீ எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த இடம் உன் கைக்கு வர மாதிரி பண்ணியிருக்க இல்லையா அப்படிங்கும்போது ஹீரோ ஸ்மைல் பண்ணுறாரு. குகையில் புதையல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இந்த இடம் ஹீரோ கைக்கு வர மாதிரி அவங்க கிட்ட வம்பு பண்ணி அவங்க கையாலேயே இந்த நிலத்தை எழுதி தர வச்சிருக்கிறாருங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள போகும்போது இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் பயமாவும் பதட்டமாவும் இருக்கு. அந்த குகை ஒரு இடத்துல போய் முடியுதுங்க. பார்த்தா அந்த இடத்துல படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராஜா குதிரையில தனியா வருவார் இல்லையா, அவரு கொண்டாந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது. ஸோ ராஜாவும் இங்க வந்திருக்கிறாரு, அந்த பேய்கிட்ட மாட்டி இறந்து போயிருக்கிறாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. இவங்க அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க கை தட்டுற மாதிரி சவுண்டு. யாருன்னு பார்த்தா இந்த பலி தன்னுடைய அடியாட்கள் கூட இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான். ஆக்சுவலாக நீ இந்த இடத்துக்கு வந்து சாவலானா நானே வந்து இந்த இடத்துல உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். இன்னும் நீ சாவலையா, நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போதே திடீர்னு அமானுஷமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த குகைக்குள்ள இருந்து அந்த அமானுஷமான டீமன் வெளியில் வருதுங்க. அந்த டீமன் வந்து அடியாட்களை எல்லாம் அப்படியே பிச்சு பிச்சு வீசி இருக்குது. குறிப்பா இந்த பலியும் துண்டு துண்டா பிச்சு பிச்சு வீசிடுது. அதை பார்த்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பதறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பாரபட்சம் பார்க்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. 18ஆம் நூற்றாண்டுல பூஜை பண்ணி எழுப்பப்பட்ட அசுர தக்ஷி அப்படின்ற இந்த பேய் இன்னும் இங்கே தான் சுத்திக்கிட்டு இருக்குது. அதுதான் வந்து இந்த கிராம மக்களை எல்லாம் இந்த மாதிரி அமானுஷமான முறையில கொண்டுகிட்டு இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. இப்ப ஹீரோ அந்த டீமனை எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்டை அந்த டீமன் துரத்திட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை பேர் சொல்லி இந்த பக்கம் கூட்டிட்டு வர சொல்றாரு. அந்த டீமன் ஹீரோவோட ஃப்ரெண்டை துரத்திட்டே வர அந்த ராஜா கொண்டாந்தார் இல்லையா ஒரு வாள், அந்த வாளை எடுத்துட்டு போய் அந்த டீமனை அட்டாக் பண்றாரு. அந்த டீமன் அங்கேயே இறந்து போயிருதுங்க, காணாம போயிருது. அங்கதான் கைஸ் அந்த புக்ல போட்டிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க. ஒரு பர்டிகுலர் நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தன் அந்த டீமனை அட்டாக் பண்ணானா அந்த டீமன் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ராஜாவோட வம்சாவளியில வந்த ஒரு பையன் தான், அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துல பிறந்த பையன் தான். அதனால ஹீரோ அட்டாக் பண்ண உடனே அந்த பேய் அங்கேயே காணாம போயிருதுங்க. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய பழங்காலத்து நகைகள், தங்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்க வந்து ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஆக்சுவலாக வந்த எல்லாரையுமே இந்த டீமன் ஈஸியாக அட்டாக் பண்ணிருச்சு. ஆனால் ஹீரோவையும் ஹீரோடைய ஃப்ரெண்டையும் மட்டும் அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ணவே இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முறை நம்ம ஹீரோயின் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது அந்த பேய் ஓட்டக்கூடிய லேடி வந்து உன் புருஷனுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அப்போவே அவங்க ஒரு கயிறை கொடுத்து விட்டுருப்பாங்க. இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் உன் புருஷனை எந்த சக்தியால் எதுவும் பண்ண முடியாது, எந்த ஒரு தீய சக்தியும் கிட்ட நெருங்காது அப்படின்ட்டு அந்த கயிறை நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கையிலையும் ஹீரோட ஃப்ரெண்டு கையிலையும் கட்டி விட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அந்த டீமன்னால நம்ம ஹீரோ கிட்டையும் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்டையும் ரொம்ப சீக்கிரமா நெருங்க முடியல. மற்ற எல்லாரோட கதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்துக்கலாம் அப்படின்னு இது பிளான் பண்ணியிருக்குது. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்டும் ட்ரிக் பண்ணி அந்த டீமனை போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ இந்த டீமன் இந்த ஊரை விட்டு போயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த டீமன் இன்னும் சாவல, வேற ஒரு பரிணாமத்தில் உருவாயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்துக்கான செகண்ட் பார்ட்டுக்கான லீடை வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.